அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மாதவி. தேவகோட்டை சேர்மன் மாணிக்கவாசகம் நடுநிலைப்பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவம் மகேஸ்வரா, குரு சாஷா பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. ஆசிரியர் காட்டும் வழி. ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்பது பழமொழி. அந்த பழமொழிக்கு ஏற்ப ஆசிரியர்கள் அனைவரும் தங்களுடன் பயிலும் மாணவர்களை நல்வழிப்படுத்தி முன்னேற்ற பாதையில் செல்ல வழிவகை செய்கிறார்கள் என்பதில் ஐயமில்லை. ஆசிரியர் என்பதன் பொருள் குற்றம் களைபவர் என்பதாகும். மாணவர்களிடம் உள்ள தீய பழக்க வழக்கங்களை களைத்து நல்ல மாணவர்கள் வடிவமைப்பதில் ஆசிரியர்களின் பங்கு அளிக்கப்படுகிறது. நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கூறுகையில் இவ்வாறு குறிப்பிடுகிறார். ஒரு நாட்டின் தலையெழுத்து வகுப்பறையில் தான் நிர்ணயிக்கப்படுகிறது என்று கூறியுள்ளார். அதாவது நல்ல மாணவர்களை உருவாக்கி ஆசிரியர்களிடம் கையில் தான் உள்ளது. மாணவர்கள் ஒழுக்கத்துடனும் சிறந்த கல்வி அறிவுடனும் விளங்கினால் நல்ல தேசம் உருவாகும் என்பதில் ஐயமில்லை. மாணவர்கள் ஆசிரியர்கள் காட்டும் வழி சென்றால் வாழ்க்கையை நல்ல முன்னேற்றம் காண முடியும் என்பதற்கு ஓர் எடுத்துக்காட்டு நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி APJ அப்துல் கலாம் அவர்கள் நேரடி செயல்முறை காணல் படுத்தி அவர் வாயிலாக அறிவியல் ஈடுபாடுகள் அதிகப்படுத்தியுள்ளார். பிற்காலத்தில் APJ அப்துல் கலாம் அவர்களின் ஏவுகணை கதாநாயகனாக வளர்ந்து உலகமே வியக்கும் வண்ணம் அக்னி பிருத்திவி ஏவுகணைகளை உருவாக்கியுள்ளார். அதற்கு அவர்களுடைய ஆசிரியர்களின் வழிகாட்டுதலை துணை புரிந்தது. ஏரோநாட்டிக்கல் துறையில் திறன்பட வேலை செய்ததால் குடியரசுத் தலைவர் பதவி அவர்களை தேடி வந்தது. குடியரசுத் தலைவர் பதவியேற்பு விழாவில் தனக்கு வழிகாட்டியாக விளங்கிய ஆசிரியரையும் பங்கு பெற செய்து கௌரவித்துள்ளார். அதே போல இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே மாணவர்களாகிய நாம் அனைவரும் ஆசிரியர்களை வழிகாட்டுதலின்படி செயல்பட்டால் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் பயணிக்கலாம் என்பது நிதர்சனமான உண்மை. நிறைவாக திருமூலர் அவர்களின் பாடல். தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு திருவுரு குரு சிந்தித்தல் தானே. ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள்.